இயேசுவை ஏற்றுக்கிட்ட நீங்கள் ஏன் இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை அடையலை அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறேன். 2 பேர்ட்டந்தும் பதில் இல்லை. சொல்ல வேண்டியதானே இவங்க எனக்கு பதில். நாங்கள் பாவமே செய்கிறதில்ல, பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம், இயேசுக்கிட்ட வந்தோடனே இயேசு எங்களை பாவத்திலிருந்து விடுவித்து விட்டார், நாங்கள் பாவம் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்ல. லெனினையா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதில். அவங்க சொல்லலைன்றதுக்காக கிறிஸ்டியானிட்டியே பதில் சொல்லலை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க எந்த காரணத்துக்காக உங்களுக்கு பதில் சொல்லலான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நான் 20 வருஷமாக இந்த கூட்டத்தோடு இருந்திருக்கேன். இவங்க பண்ணுற பாவமெல்லாம் எனக்கு தெரியும். இல்லைனாலும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவங்க எல்லோரும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம், நாங்கள் பாவம் பண்ணுறதில்ல அப்படின்னு கிறிஸ்தவர்களால் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன அடுத்தவனுக்கு அட்வைஸு? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பாவத்திலிருந்து விடுதலை வேணான்னா நீங்கள் இயேசுக்கிட்ட வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு? பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க, அதனால தான் இயேசுக்கிட்ட வர மாட்டேங்கிறீங்கன்னு இவங்க சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எங்களுக்கு தகுதி இருக்கு, நாங்க சொல்றோம். எங்க தகுதி எங்களால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டானது. அவர் எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்து மனிதனால் செய்ய முடியாத அனைத்தும் அவர் செய்து காட்டியிருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினால் அவர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கார். அவர் பேரில் நாங்கள் விசுவாசம் வைக்கும் போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்ன்றது. இது பேர் தான் விசுவாசம். விசுவாசிக்கிறவர்களுக்கு யாவருக்கும் இது பலிக்கும். இதுதான் தேவ நீதி அப்படின்னு வசனமே சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்படி குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே அப்படின்றது இங்க இயேசுவை குறிக்குது. இயேசுவாலதான், இயேசுதான் எங்களுக்கு ஞானம், இயேசுதான் எங்களுக்கு நீதி, இயேசுதான் எங்களுடைய பரிசுத்தம், இயேசுதான் எங்களுடைய மீட்பு. இப்படி எல்லாமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அவர் மூலம் அவர் பரிசுத்தர், ஆகியால் நாங்கள் பரிசுத்தராக இருக்கிறோம். அவர் நீதி உள்ளவர், அதனால நாங்கள் நீதி உள்ளவராக இருக்கிறோம். இத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போமா? இயேசுவை ஏற்றுக்கிட்டா உனக்கு வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சொல்லி மதம் மாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு இப்போ நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆதாரத்தோட. உடனே என்ன பண்ணுறாங்க? இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை அடையணும்னு விரும்புனீங்கன்னா வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் பொய்ன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்வாங்க. ஆனால் அதுவும் ஒரு பொய் தான். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டால் உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறதும் பொய். இயேசுவை ஏற்றுக்கிட்டால் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் பொய். அது ரெண்டுமே பொய்யா இருக்கும்போது செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும்? ஐயா லெனின் ஐயா, இந்த மூணுமே உண்மை, மூணுமே பொய். நீங்க சொல்றதுனால பொய் ஆயிடாது. இயேசுவை ஏற்றுக்கிட்டா உலக ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும், அதுவும் உண்மை. இயேசுவை ஏற்றுக்கிட்டா உங்க பாவம் போகுமான்னு கேட்டீங்கன்னா போகும், பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும், இதுவும் உண்மை. இயேசுவை ஏத்துக்கிட்டா நித்திய ஜீவன் கிடைச்சி நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்றது உண்மை. இந்த மூணுமே கிடைக்கும். இந்த மூணுமே கண்டிஷனுக்கு உட்பட்டதுங்க. என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டால் உலக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். தேவைகளுக்கு ஏற்பதான், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் கிடையாது. கர்த்தர் அவருடைய சித்தத்துல யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றத தீர்மானிச்சு வச்சிருக்காரோ அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னா அதெல்லாம் தரமாட்டாரு. இது போல உலகப்பூர்வமா நீங்க என்ன கேட்டாலும் தர்றது. நீங்க பொய்யா வழிபடுற அந்த கடவுள் வேணா நீங்க என்ன கேட்டாலும் வேண்டிக்கீங்கன்னு சொல்லி இருக்கோம். ஆனா இங்க பைபிள்ல ஜெபம் எப்படி பண்ணோன்னே பைபிள் தெளிவா சொல்லியிருக்குது. இந்த உலகப்போ அழிந்து போகும் காரியங்களுக்காக கேட்கக்கூடாது. அதனால ஜபமே தேவனுடைய சித்தத்தின்படிதான் ஜபிக்கணும் அப்படின்னு போட்டிருக்குது. தேவனுடைய சித்தத்தில் இல்லாம உலக காரியங்கள் கேட்டா அது நடக்காது.
அப்போ ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. அவைகள் எல்லாமே தேவைகளுக்கு ஏற்பதான் கிடைக்கும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் தேவைகளுக்கு ஏற்பதான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்ல வரீங்க? பாவம் போகுமா போகாதா? பாவமே செய்யறது இல்லையா? பாவம் போயிட்டு அப்புறம் நீங்க பாவமே செய்யறது இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. அங்க தெளிவா என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ நான் மனம் திரும்பி அழுது அறிக்கையிட்டு உணர்ந்து நான் செஞ்சதெல்லாம் பாவம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன், என் பாவத்தை அவர் மன்னிச்சுட்டு மறுபடியும் நான் பாவம் செய்யாதபடி இருப்பேன்னு ஒரு கமிட்மெண்ட்ல வரும்பொழுது, மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு 3 விதத்துல இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்புன்னு 3ஆ இருக்குதுங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன கடந்த கால ரட்சிப்பு அப்படின்னாக்கா, பாஸ்ட் சால்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்களோ அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இலவசமாய் அதை கழுவுகிறது. கழுவி உங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிறது. அதுல இருந்து நீங்க பாவி கிடையாது, நீதிமானாக மாற்றப்படுகிறீர்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு மறுநாளையே நீங்க செத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரலோகமும் கிடைக்கும். நெக்ஸ்ட், இல்ல இயேசு ஏற்றுக்கிட்டு நான் அந்த பூமியில வாழறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த பூமியில் வாழ்கிற போது நீங்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளும் சரி, மனசாட்சிக்கு விரோதமா நீங்க செய்யற காரியங்களும் சரி, தேவனுக்கு வார்த்தைக்கு விரோதமா செய்யற காரியங்களும் சரி, இதையெல்லாம் நீங்க தவறும் பொழுது அதற்கும் கடவுள் சிற்றையோடு கூடிய தண்டனை கொடுக்கிறாரு, மன்னிப்பும் கொடுக்கிறாரு. அதுக்கு பேரு தான் நிகழ்கால ரட்சிப்பு. இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்க கமிட் பண்றீங்க ஆண்டவர்கிட்ட, இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன்ட்டு. ஆனா இந்த உலகம் பிசாசினுடைய கிரியைகளால நிறைந்திருக்கிறது, பாவம் சுத்தி இருக்கிறதுனாலதான் நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடணும்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த உலகத்துல பாவம் நிறைந்து இருக்கிறதுனால பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான், கர்ஜிக்க சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறான் இருக்கு. எல்லாம் மீனிங் என்னன்னா, நம்மளை சுத்தியே பாவம் இருக்கு. அப்படி நீங்க எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு பாவம் இருக்கு. உங்களை பாவத்தை தூண்டும் விதமா, உங்களை தவறான பாதையில் நடத்த விதமா எத்தனையோ பேர் இந்த மாதிரி போதனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. நல்வழிப்படுத்துறவங்களை விட தீய வழிக்கு அனுப்புறவர்கள் நிறைய பேர். அதாவது நல்ல காரியங்களை சொல்றதை விட தீய காரியங்களை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களை போல லெனின் என்ன பண்றாரு? நல்ல காரியத்தெல்லாம் பொய்யா சொல்லி மாத்தி மக்களை என்ன வழி நடத்த போறாரு? நல்லவங்களா நடத்த போறாரா? கிடையாது. அவருடைய எண்ணம் எப்படியாவது நான் கிறிஸ்தவர்களை பழி வாங்கணும், கிறிஸ்தவத்தை பழி வாங்கணும், அதெல்லாம் நடக்க போறது இல்லை. எப்படியாவது நான் எந்த பொய்யாவது சொல்லி பைபிள் பொய், கடவுள் பொய், எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிடுறோம். தேவன் இல்லை என்பது முட்டாள்னு சொல்லிடுது. முட்டாள்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபுல்லா தெரியலன்னா தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்க, இந்த நிகழ்கால ரட்சிப்பு அப்படின்றத பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்கிற தவறுகளுக்கு கடவுள் ஒரு தண்டனையோடு கூட மன்னிப்பை கொடுக்கிறாரு. இதை எப்படி அவர் செயல்படுத்துறாருன்னா, வேத வசனத்தின் மூலம் கண்டித்து உணர்த்துதல் போது அவன் மனம் திரும்ப பண்ணுகிறார். அதனாலதான் வேதத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும்ட்டு வேதம் கூறுகிறது. சோ இந்த வேதத்தை அனுதினமும் படிக்கும் பொழுது, இந்த வேதத்தை அனுதினமும் தியானிக்கும் பொழுது, இந்த வேதத்தை அனுதினமும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த வேதம் உங்களிடத்துல பேசும். நீங்க செய்யறது தப்பு, கடவுளுக்கு பிரியம் இல்லாதது, அதனால இதை கரெக்ட் பண்ணுங்க, நீங்க செய்யற இந்த வழி தவறான வழி, கடவுளோட வழியில வாங்க அப்படின்னு உங்களை திருத்தம். இந்த வேதம் பேசும். இந்த வேதத்தை எப்படி பேச வைப்பாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல வாசம் செய்யறதுனால இந்த வேதத்தை படிக்கும்பொழுது இந்த வார்த்தை உங்களோடு பேசும். அததான், ஏன்னா வார்த்தை தான் தெய்வம். அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார், அதுதான் மாம்சமானார், அதுதான் இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். அதனால இந்த பைபிளில் உள்ள வார்த்தை உங்களிடத்துல பேசும். அதனாலதான் இந்த வேதத்தை நீங்க படிக்கணும், தியானம் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும்னு அது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த நிகழ்கால ரட்சிப்புக்கு இந்த வேதம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். கடந்த கால ரட்சிப்புல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். நிகழ்கால ரட்சிப்புல இந்த வேத வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். இந்த சத்தியத்தினால நீங்க பரிசுத்தமாக்கப்படுறீங்க. ஓகேங்களா? இது நிகழ்கால ரட்சிப்பு. வேதத்தின் மூலம் நீங்க ரட்சிப்படைகிறது. மூன்றாவது, எதிர்கால ரட்சிப்பு. இந்த எதிர்கால ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை மனிதனாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீஷர்களுக்கு காண்பித்து அநேக அற்புதம் செஞ்சு பரமேறி சென்று விட்டார். திருப்பியும் மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லி போயிருக்காரு. அவருடைய வருகை தான் 2ஆம் வருகை.
அப்புறம் மூன்றாம் வருகைன்னு ஒண்ணு இருக்கு. இரண்டாம் வருகையில பூமியில வரமாட்டார், மூன்றாம் வருகையில தான் பூமியில வருவார். அந்த இரண்டாம் வருகைன்றது ரகசிய வருகை. 1,44,000 பேரை அவர் கூட்டிட்டு போக போறாரு அந்த வருகையில. மணவாட்டி கேட்டகரி உள்ளவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவின் வருகை போட்டுருக்கேன், அப்ப பாருங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த இரண்டாம் வருகையில இந்த மரித்த பரிசுத்தவான்களும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, உயிரோடு இருக்க பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த காரியம் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இது பேரு எதிர்கால ரட்சிப்பு. சரி, இப்ப நான் 3 ரட்சிப்பை சொல்லியிருக்கேன். அதாவது பாவ மன்னிப்பே இந்த 3 ஸ்டேஜ்ல இருக்கு. முதலாவது கடந்த கால ரட்சிப்பாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரத்தத்தின் மூலம் பரிசுத்தமாக்கப்படுதல், அது கடந்த கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்புன்றது அனுதினமும் நீங்க உயிர் வாழற வரையும் நீங்க செய்யற சிறு சிறு தவறா இருந்தாலும் எந்த ஒரு தவறுக்குமே நீங்க மனம் வருந்தி திருப்பி மறுபடியும் கர்த்தரிடத்துல கமிட் ஆகிறதுக்கு உங்களை அனுதினமும் நல்வழிப்படுத்துறது இந்த வேதம். இந்த வேதத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தப்படுத்திக்கணும். பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இந்த பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுக்கு பேரு நிகழ்கால ரட்சிப்பு, அனுதின ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. நிகழ்கால ரட்சிப்பு அனுதின ரட்சிப்பு. எதிர்கால ரட்சிப்புன்றது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களை மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அது அவர் வரத்துக்குள்ள இறந்தவங்கள லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்னா அவர் வரும்பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். இது எதிர்கால ரட்சிப்பு. இதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த கால ரட்சிப்பு அப்படின்றது நம்மளுடைய பாவ தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கும். அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் இல்ல நமக்கு நித்திய வாழ்வு கொடுக்கறதுக்காக அந்த பாவ தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்து பலியானார். சோ அந்த பாவ தண்டனையிலிருந்து நம்ம விடுதலையாக்கும் கடந்த கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்பு இந்த வேதத்தை கொண்டு அனுதினமும் ரட்சிக்கப்படுறோம்ன்றல்ல, அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ வல்லமையிலிருந்து நம்ம விடுதலையாக்கும். அதாவது இந்த உலகத்துல பாவ வல்லமை, ஈவில் பவர் இருக்கு. அந்த ஈவில் பவர் நம்மளை ஓவர் கம் பண்ணாதபடி இந்த வேத வசனம் நம்மை பாதுகாக்கும். அதுதான் ரட்சிப்புன்னு சொல்லப்படுது. இது நிகழ்கால ரட்சிப்பு. எதிர்கால ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ உலகத்தை விட்டே உங்களை எடுத்துக்கொண்டு போவோம். அதாவது இந்த உலகத்துல இருக்கும்போது பாவத்தை பண்ணுவேன், எல்லாரும் பாவத்துக்குள்ள அடிமையாகி சிக்கி கொண்டு இருக்கும் ஆதாம் ஏவாள்ல இருந்து. அதனால இந்த உலகத்துல நமக்கு இந்த காரியங்கள் எல்லாமே இருக்கும். பாவம் நம்மளை நெருங்கி இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு போனோம்னா, இந்த உலகத்தை விட்டே போனாதான் பாவமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும்ல சிம்பிளா. எஸ், இந்த உலகத்தை விட்டு போனாதான் பாவம் பண்ணாக நம்ம போக முடியும். பரலோகத்துல தேவனோடு இருக்கும்போது நம்ம பாவம் நம்மளை சேராது, பாவம் எண்ணமும் தோணாது. அங்க போனோம் அப்படின்னா அதுதான் இந்த மூன்றாவதா சொல்லப்பட்ட எதிர்கால ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு அப்படின்றது என்ன பண்ணும் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த பாவ உலகத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும். சோ முதலாவது பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, இரண்டாவது பாவ வல்லமையிலிருந்து விடுதலை, மூன்றாவது பாவ உலகத்திலிருந்து விடுதலை. இப்படி ரட்சிப்பு 3 விதத்துல இருக்கு. இதெல்லாம் தெரியாம ஏத்துட்டா எல்லா பாவம் போயிடுச்சு, அப்புறம் பாவமே பண்ணலையா சொல்லுங்க, பாவமே பண்ணலையா சொல்லுங்க, சொல்லலைன்னா நீங்க வேஸ்ட், அது பொய் அப்படின்னு சொல்ற இந்த லெனின் போன்றவர்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு நீங்க பாவியா மாறாம இருக்கணும்னா சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சோ இப்போ 3வது குறிய வச்சார்ல, அதுக்கு போயிடலாமா? அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, முதல்ல உலக ஆசீர்வாதம், இரண்டாவது பாவ மன்னிப்பு, மூன்றாவது இந்த பரலோகம் போறது. இது 3மே பொய்னாரு. இப்ப 2மே உண்மைன்னு நான் சொல்லிட்டேன். 3வது பரலோகம் போறது உண்மையா இல்லையாங்கன்னா அப்சல்யூட்லி உண்மைங்க. நம்ம பரலோகம் கண்டிப்பா போக போறோம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. எந்த ஒரு மனிதனுடைய ஆத்துமாக்கும் போக போற இடம் 2 ஆப்ஷன். ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு நரகம். கடவுளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தையின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு பரலோகம் நிச்சயம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்றது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஏற்றுக்கொள்கிற யாரா இருந்தாலும் அவங்க பரலோகம் போகும்படியா அவர்களுக்கு இந்த ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் 2ஆம் வருகையில 3ஆம் வருகையில வந்து 1000 வருஷ சர்ச்சை முடிஞ்சு அதுக்கப்புறமா ஜட்மெண்ட் டே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நித்தியம் ஸ்டார்ட் ஆகும். நித்தியத்துல புதிய வானம் புதிய பூமின்னு படைக்க போகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமி ஆகிய பரலோகத்துலதான் நாம போய் வசிக்க போகிறோம். சோ இப்படி எல்லா காரியங்களும் அவர் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த கொடுத்ததுதான் பைபிள். எல்லா காரியத்தையும் ஒரே வீடியோல சொல்ல முடியாது, நிறைய வீடியோ இருக்கு, நிறைய வீடியோ போடலாம். நான் அதுக்கெல்லாம் PhD பண்ணிட்டு இருக்கோம், 10 வருஷமா படிக்கிறோம்னா சும்மா கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்றேன். பட் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இப்ப நான் சொல்லியிருக்கேன்.
பரலோகம்ன்றது உண்மை. இல்லைங்க பரலோகம்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து இவர் பேச்ச கேட்டு இருந்தீங்கன்னா நித்திய நரகத்துக்கு போவீங்க. நித்திய நரகம்ன்றது கீழ்ப்படியாத தூதர்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வச்சது. அந்த நரகத்துல நீங்க போறீங்களா? தேவனோடு கூட எப்பொழுதும் நித்தியமாய் சந்தோஷமாய் துக்கம் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் எல்லாம் சமாதானமா எப்பொழுதும் தேவனோட இருக்க போறீங்களான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த அற்பமான 70-80 வருட வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா கண்டிப்பா நித்திய நரகம் தான் நடக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்லயும் சரி நாட்டிலயும் சரி கவர்மெண்ட் ரூல்ஸையும் வீட்டுல போற ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாதவங்க எந்த அளவுக்கு சீர்கெட்டு போறாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க ஒழுங்கா இருக்காங்க. அப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது ரூல்ஸை மீறுறவங்களுக்கு கவர்மெண்ட் தண்டனை தருதா இல்லையா? கீழ்ப்படியாதவங்களுக்கு வீட்டுல தண்டனை தராங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சேம் வே God also is going to give the punishment as well as reward. So if you are doing good things, you will reach the heaven or you will end up with the hell. So please think about it. Don't believe false preacher like Lenin. So keep watch my video, like, subscribe and share. Thank you. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் 6th சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழைச்சிருங்க.